இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கைக்கு அது மிகவும் தேவையான ஒன்று. அதாவது அவசியமானது. எதை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம் அப்படின்னா, அறிவு, ஞானம், புத்தி இந்த 3ம் என்ன? 3க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு மனிதனுக்கு இந்த 3மே மிகவும் அவசியம். ஒரு விஷயத்தை பார்த்தவொடனே கேட்பாங்கள்ல, "உனக்கு அறிவு இல்லையா? ஏன்டா புத்தி கெட்டத்தனமா பண்ணுற? ஞானமே இல்லையே" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஞானம்னா என்ன? அறிவுனா என்ன? புத்தினா என்ன? இந்த 3னுடைய விளக்கத்தையும், இந்த 3னுடைய வேறுபாடு, அவைகளுடைய அவசியத்தை நாம் பார்க்கலாம். அறிவு என்பது என்ன அப்படின்னா, அந்த அறிவுன்றது நாலெட்ஜ். அதாவது நம் தெரிந்து கொண்ட விஷயங்கள். அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நிறையா புக்ஸ் இருக்குது, நிறையா காரியங்கள் இருக்குது இல்லையா? நாம் படித்து நாம் தெரிந்து கொள்வது, அறிவை நாம் வளர்த்து கொள்வதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அறிவு. அதாவது சிலவற்றை நாம் புரிந்து கொள்வது. இப்போ விஞ்ஞானத்தை பற்றியோ இல்லை அரசியல்களை பற்றியோ நாம் தெரிந்து கொண்டு இருப்பதற்கு பேர் அறிவு. இப்போ ஒரு புக்கை நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு புக்கு படிச்சிங்கன்னா, அதில் வந்து ஒரு நாட்டினுடைய அரசியல், அது எந்த அரசியலை சார்ந்தது, அங்கே என்ன வகையான கட்சிகள்லாம் இருக்குது, அது எப்படி நடக்குது, அது வந்து கம்யூனிச நாடா இல்லைன்னா ஜனநாயக குடியரசா, மன்னராட்சியா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே அதில் இருக்கும். அதை யார் படித்தாங்களோ அவங்களுக்கு நல்ல நாலெட்ஜ், அதில் வந்து ஒரு அறிவு இருக்கும். அதுபோல் இப்போ அறிவியலை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க, இயற்கையை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க, நாடு பற்றி படிக்கிறீங்க. ஒவ்வொரு உலகத்தில் உள்ள கண்ட்ரீஸு, அதனுடைய தலைநகர் என்ன, அதில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, என்ன வகையான மக்கள், அவங்க என்ன வகையான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அது அறிவு. அறிந்து கொள்வதற்கு பெயர் அறிவு. நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அறிவு. இதை பற்றின ஒரு அறிவு. நம்ம வந்து அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அறிவு. அப்போ ஞானம்னா என்ன? ஞானம் என்பது பெற்றுக்கொண்ட அறிவை பயன்படுத்துவது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணுக்கு பிரியாணியோ கேக்கோ செய்கிறதுக்கு அவள் வந்து யூடியூப்பை பார்த்து, சேனலை பார்த்து அவள் தெரிஞ்சுக்கிறான். அவளுக்கு அறிவு வந்துருச்சு, எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி அவளுக்கு அறிவு வந்துருச்சு இல்லையா? அறிந்து கொண்டா. இப்போது ஒரு 30 பேருக்கு பண்ணணும்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. அவளுக்கு வந்து அவள் படித்தது பிரியாணி எப்படி பண்ணணுன்றது தான் அவள் படிச்சிருக்கா, அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா. அந்த அறிவு தான் அவளுக்கு இருக்குது. ஆனால் 30 பேருக்கு பிரியாணி பண்ணுன்னு அவளுக்கு ஆர்டர் கொடுத்த உடனே அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி, அப்போ அந்த 30 பேருக்குன்னா எவ்வளவு போடணும், எவ்வளவு செய்யணும், எப்படிப்பட்ட பாத்திரம் வேணும், என்ன மாதிரி தண்ணி வைக்கணும், இது எல்லாமே ஞானமாய். அறிவு வேற, ஞானம் வேற. அறிவுன்றது அவள் படித்து தெரிந்து கொண்டது, அதை இப்போ ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துறது ஞானம். அந்த அறிவை ஞானமாக, இப்போது 30 பேருக்குன்னொடனே 2 மடங்கு தண்ணி வைக்கணுன்னதை அளவுக்கு அதிகமாக தண்ணி வச்சுட்டானா அது பிரியாணியாக இருக்காது. அது என்னவா போயிடும், கூழாக போயிடும், பாயாசமாக போயிடும். ஆனால் கரெக்டாக என்றைக்கு நம்ம வந்து பிரியாணியில் வந்து அளவுக்கு அதிகமாக செய்யும்போது தண்ணீரினுடைய அளவை இன்னுமே குறைக்கணும். அப்போ தான் அது வந்து பொல பொலன்னு வரும் இல்லையா? அந்த ஞானத்தை உடையவது ஞானம். அறிவுன்றது வேற, ஞானன்றது வேற. அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம். ஞானம் அது வந்து விஸ்டம்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். விஸ்டம். தெரிந்து கொள்வது அறிவு, அதை பயன்படுத்துறது ஞானம். இப்போ சம்பாதிக்கிறோம், அதை வந்து நம்ம ஞானமாக நம்ம வந்து செலவழிக்கணும். அதை வந்து நம்ம இத்தனை பேருக்கு எப்படி பண்ணணும். இப்போ உறவினர்கள் வர்றாங்க, ஞானமாக நடந்துக்கிறது. வேதத்தில் இப்படி எழுதியிருக்கு, புத்தி உள்ள ஸ்திரீ ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாளாம். பாருங்க. அப்போ ஞானம்னா என்னன்னு பாருங்க. அந்த இடத்துல சண்டை வராதபடிக்கு, ஒரு பிரச்சனை வராதபடிக்கு, அவளுடைய வார்த்தையானது அந்த இடத்துல மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, அந்த வார்த்தையானது பிரிவினையை உண்டு பண்ணாதபடி, மற்றவர்களை காயப்படுத்தாதபடி
ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள். இன்னைக்கு அநேக பிரச்சனைக்கு காரணமே என்னன்னா, நம்ம அறிவில்லாமல் பேசுறது தான் இல்லையா? அப்போது ஞானம் விளங்க அந்த ஞானன்றதுக்கு அர்த்தத்தை பாருங்க. இன்னொரு வசனமும் போட்டிருக்கு, ஞானம். அதாவது கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கு. கடவுளுக்கு முதல்ல ஒரு பயம் வேணும். எல்லாத்தையுமே பக்தி இருக்கும். பார்த்த உடனே கும்பிடுவாங்க, ஊக்கி போடுவாங்க, சிலுவை போட்டுக்கிடுவாங்க, இது பண்ணுவாங்க. எந்த மதத்துலேயுமே பக்தி இருக்கும். ஆனால் பயம் இருக்குதா? அந்த பயம் இருக்கிறது தான் ஞானம். பயம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ண மாட்டாங்கல்ல. கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்ற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த உணர்வோடு நடந்து கொள்வாங்க. ஞானம். அப்போ அவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க, உண்மையுள்ளவங்களாக இருப்பாங்க. புத்தின்னா என்ன? புத்தி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இது அறிவும் கிடையாது, ஞானமும் சொல்ல முடியாது. புத்தி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன இது சொன்னால் உங்களுக்கு தெரியும். பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி போட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல நீங்கள் எதையுமே படித்ததை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை இல்லையா? ஆனால் பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி. இது ஒரு புத்தி அப்படின்றது என்னன்னா, ஒரு ஷார்ப்னஸை குறிக்குது. விட், WIT, விட். இப்போது ஒரு சின்ன கதை சொல்கிறேன். 2 விறகு வெட்டுறதுக்கு போகிறாங்க. நாள் போகிறாங்க, விறகு வெட்டிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றாங்க. 2 பேரும் ஒரே அளவு தான் வெட்டிட்டு வராங்க. மறுநாள் போகிறாங்க, அதே மாதிரி ஒரு விறகு வெட்டி மட்டும் என்ன பண்ணுறான், நிறையா வெட்டிடுறான். ஒரு விறகு வெட்டி ரொம்ப கம்மியாக தான் வெட்டியிருக்கான். அப்போ அவன் அதை பற்றி கண்டுக்கல வந்துடுறான். 3ஆவது நாள் 4ஆவது நாள் இப்படியே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆனவனே பார்த்தா இவன் 2 மடங்கு வியாபாரம் பண்ணிடுறான், அவனுக்கு கம்மியாக வருது. அப்போ ஏன்டா இப்படி அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், இந்த விறகு வெட்டி என்ன பண்ணியிருக்கான், நாளே என்ன கண்டுபிடிச்சிட்டான்னா, ஏன் நம்மளால் நிறையா விறகு வெட்ட முடியலை, ஏன் கஷ்டப்படுறோன்னா, அந்த கோடாரி மழுங்கலாக இருந்தது. மழுங்கலாக இல்லை, ஆனாலும் அது இன்னும் ஷார்ப்பாக இல்லை. அப்போ என்ன பண்ணான்னா, அன்றைக்கே போய் கொல்லன்ட்ட கொடுத்து நல்லா அதை ஷார்ப் பண்ணிட்டு வந்துடுறான். அதனால அவனுக்கு வெட்டுறதும் ஈஸியாக இருக்குது, வேகமாகவும் வெட்டிடுறான். அதனால 2 மடங்கு விறகை வெட்டிடுறான். ஈவன் அந்த அந்த கோடாலி இப்படி வெட்டுதே, ஒரே மரத்தை அவன் வெட்டிட்டு 2-3 மடம் கறந்து போயிடுறானே, நம்ம ஒரு மரத்தை தானே வெட்டிக்கிட்டு இருக்கோன்ற அந்த புத்தி இல்லாதபடிக்கு அவன் வெட்டிக்கிட்டு இருக்கான். இதுதான் புத்தி. அதாவது ஷார்ப்பாக அதை தீட்டி, அப்படின்னா அதை நம்ம நிறையா நம்ம வெட்டலாம். இந்த இது இருக்கிறது தான் புத்தி. புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவா, அதிகாலையில் எந்திரிப்பாளாம், எல்லா வீட்டு வேலையும் செய்வாளாம், ஞானமாக இருப்பாளாம், ஞானம் விளங்கத்தன் வாயை திறப்பாளாம், அப்புறம் புருஷனுக்கு கிரீடமாக இருப்பாளாம். அவள் பிள்ளைங்கள்லாம் அவளை பாக்கியவதின்னு சொல்லுமா. அப்போ ஒரு புத்தி உள்ள ஸ்திரீன்றதுக்கு இவ்வளோ அர்த்தம் கொடுத்துருக்கு. பெண் புத்தி பின் புத்தின்னு கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, தெரியாமல் பண்ணிடுறதுன்ட்டு. இப்போது இந்த புத்தி அப்படின்றது அந்த இப்போது ஒரு புருஷன் சம்பாதிச்சு கொண்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவா தெரியுமா, அதிலிருந்து ஒரு மடங்கை எடுத்து தனியாக எதிர்காலத்துக்கு என்று சேர்த்து வைப்பான். பத்திரமா அந்த காசை வைப்பான். ஆபத்து காலத்தில் அது உதவுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு புருஷன்கிட்ட இல்லைன்னு சொல்லி சண்டை போட மாட்டான். அதுதான் புத்தி. அந்த ஷார்ப்பாக என்ன நடக்கணும், இப்படி பண்ணணும், அந்த புத்தியை, அதாவது மைண்டு ஷார்ப்பாக இருக்கிறது, அதுதான் புத்தி. அப்போது ஒரு மனிதனுக்கு அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும், புத்தியும் வேண்டும். புத்தி இல்லாமல் வேலையை பார்த்தா காரியங்கள் நல்ல முறையில் நடக்காது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எதில் குறைந்திருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை அப்படி ஷார்ப்பாக நடத்தணும், நல்ல அறிவை போதிக்கணும், ஞானம் உள்ளவர்களாக அவங்கள வளர்க்கணும், புத்தியை நம்ம புத்தி உள்ளவங்களாகவும் அவங்கள நம்ம மாற்றணும். செய்வோமா? காட் பிளஸ் யூ.